வணக்கம். இஜட் ஃப்ரம் ஜபாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக கல்யாணத்திற்கு பின், கல்யாணத்திற்கு முன், கல்யாணத்திற்கு முன்னால் ஒரு பெண் வீட்டை விட்டு ஓடுகின்றாள் அப்படின்னா அது காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம். அவளை கிராமத்தில் ஓடுகாலின்னு சொல்லுவாங்க. கடைசி வரைக்கும் அது அந்த வார்த்தை மாறாது. கல்யாணத்திற்கு பின் ஒரு பெண் அவ்வாறு செயல்படக்கூடிய சமயத்தில் அது கள்ளக்காதலாக மாறிவிடும். ஆக கல்யாணத்திற்கு பின், கல்யாணத்திற்கு முன் அப்படிங்கிறது அந்த காலத்திலையும் உண்டு, இந்த காலத்திலையும் உண்டு. இந்த கள்ளக்காதல் அப்படின்னு ஆணுக்கும் உண்டு, பெண்ணுக்கும் உண்டு. ஆனால் இன்றைய ஒரு காலகட்டத்தில் ஒரு சராசரியாக பார்க்கக்கூடிய சமயத்தில் ஆண்களை விட பெண்களுடைய ஒரு கள்ளக்காதல் அதிகமாக சென்று கொண்டு, அதுக்கு காரணம் அடுக்கிக்கிட்டே போகலாம், ஏகப்பட்டது. ஆனால் ஒரு 3-4 வகையான ஒரு காரணம். செல்போன், 2 வீலர், மற்றபடி தேவையற்ற நண்பர்களுடைய ஒரு தொடர்பு, உடைகள், இதன் அடிப்படையில் அந்த கள்ளக்காதல் ஏற்பட்டு குடும்பத்தை விட்டு, புருஷனை விட்டு, குழந்தைகளெல்லாம் விட்டு ஓடக்கூடிய ஒரு சூழல். பேப்பரை திறந்தோம்னா அப்படி படிக்க முடியாத ஒரு பல தகவல்கள். இதில் கொலை பண்ணக்கூடிய மனைவிகளும் இருக்கிறாங்க. கேட்டா அப்படின்னா உல்லாசத்துக்கு தடையாக இருந்து சொல்லி குழந்தையையும் கொலை சென்று கணவனையும் கொலை செய்யக்கூடிய பெண்களும் இருக்கிறாங்க. இதனுடைய சதவீதம் இன்னும் அதிகமாகிக் கொண்டே போகிறது அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு ஒரு ஆய்வு ஒன்று சொல்லுது. சரிங்க, என் மனைவி அழகா பழகிறா, எல்லா வகையில் நன்மையா இருக்கிறா, ஆனா திடீர்னு ஒரு நாள் ஓடி போயிட்டாங்க, என்னால் ஜீரணிக்க முடியலை, தாங்க முடியவில்லை. கண்டுபிடிச்சா அப்படின்னம்னா ஒரு இடத்துக்கு போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி கண்டுபிடிச்சா அப்படின்னா நான் உன்னோடு வரமாட்டேன், இவனோடு தான் வாழ்வேன் அப்படின்னு ரொம்ப கராராக சொல்லிட்டா. விட்டுட்டு வந்துட்டோம். சரி, அந்த கராராக சொல்லிட்டு வந்துட்டோம். சரி, அவன் நம்மளை விட பெரிய ஆளாக இருக்கான்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை, சும்மாங்க. ஒன்றுக்கு விளங்காதவன் ஒரு குடிசைக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கிறான். அவனை நோக்கி இவள் சென்று விட்டால், இத்தனைக்கு அவன் ஒரு டைவர்ஸ் பண்ணி ஒரு குழந்தையோட இருக்கிறான். ஆல்ரெடி அவனுக்கு ஒரு மனைவி இருந்து இறந்து குழந்தை, இவன் 2வதாக போகிறான். அப்ப அந்த அளவுக்கு அவனிடம் என்ன இருக்கிறது சொல்ல முடியாது. ஒவ்வொரு பெண்ணுக்கும் இந்த கற்பனை, இந்த தேவைகள் வித்தியாசப்படும். அவ்வளோதான். அந்த பொண்ணுக்கு அவனை பிடிச்சிட்டான், முடிஞ்சு போச்சு. மற்றபடி நம்ம என்ன பேசுனாலும் சரி, அதெல்லாம் ஒரு வகையில் ஒத்து போகாத விஷயம்தான் இருக்கும். பெண் முடிவு பண்ணிட்டான்னா முடிஞ்சு போச்சு. அது காதலா அல்ல கள்ளக்காதலா, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறப்ப எல்லாமே அவளுடைய ஒரு காரணமாக போய்விடும். பொதுவாக இன்னைக்கு இருக்கக்கூடிய சமயத்தில் மனைவியோடு வாழக்கூடிய பல கணவன்கள் இதை புரிந்து கொள்வதில்லை. சகஜமாக இருக்காங்க, ஜாலியாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் தன் மனைவி காணா போய் விடுகின்றார். அப்படிங்கிறப்ப மனம் உடைந்து சிதைந்து குழந்தைகளோடு இவர்கள் வாழக்கூடிய ஒரு சூழல். சரி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது அப்படின்னா அந்த பெண்ணை, மனைவியாக வந்த அந்த பெண்ணை எவ்வாறு கண்டுபிடிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்ன கேட்டால் பெண்கள்கிட்ட உண்மைகளை ரொம்ப துருவி துருவி கேட்கக்கூடிய சமயத்தில் பல பெண்கள் பொய்யை சொல்லுவார்கள். ஆனால் அவங்கள்ட்ட ரகசியத்தை மறைக்க தெரியாது. அப்படி சில பெண்கள் இருக்கக்கூடிய சமயத்தில் பலவிதமான உண்மைகள் வெளியே வந்துடும். அதன் அடிப்படையில் அந்த மாதிரி கள்ள காதல் கொண்ட பெண்ணை எவ்வாறு கண்டுபிடிப்பது அப்படிங்கிறது கூர்ந்து கவனிச்சா கண்டுபிடிச்சிடலாம். பொதுவாக அந்த மாதிரி பெண்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தில் எல்லாமே பொதுவாக குழப்பமாகவே இருப்பாங்க.
கணவன் வேணுமா கள்ள காதலன் வேணுமா அப்படிங்கிற குழப்பமாக இருப்பாங்க. டக்குன்னு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழல் இருப்பாங்க. பொதுவாக இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் வந்து பெண்களுக்கு பெண்கள் கூட வேறுபடும். ஒரே மாதிரி சொல்ல முடியாது. பெண்களுக்கு பெண்கள் வேறுபடும். அந்த அடிப்படையில் வந்து கணவனை வந்து ரொம்ப உடல் உறவுக்கு மற்ற அன்பின் அடிப்படையில் விலக்கி வச்ச மாதிரியே மூவ் பண்ணுவாங்க. அப்போவே வந்து கணவன் வந்து ஒரு புள்ளி வச்சிடும், எதுக்காக நம்மளை விளக்குறா அப்படின்னு. அப்புறம் சில ரகசியங்களை வந்து சொல்ல மாட்டாங்க, மறைப்பாங்க. அது வரைக்கும் ஓப்பனாக இருந்தவங்க சில ரகசியங்களை மறைப்பாங்க, சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் பகிர்ந்துக்கும். ஃபர்ஸ்ட்லாம் வந்து ரொம்ப ஓப்பன் டாக்கா அப்படிங்க இப்படிங்கன்னு வெளிப்படையாக பேசுவாங்க, பகிர்ந்துக்குவாங்க. ஆனால் கள்ளக்காதல் அப்படின்னு ஒரு பெண்ணுக்கு ஒரு மனைவிக்கு வந்துருச்சு அப்படின்னா அவங்க வந்து தன்னுடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் பகிர்ந்துக்க மாட்டாங்க, மறைவாகவே கொண்டு போவாங்க. அப்புறம் கணவனை வந்து விமர்சிப்பாங்க. ஆமாம், ஒரு சின்ன தவறு செஞ்சால் கூட பெருசாக பேசுவாங்க. மாமியாவை உடைச்சா மண் குடம், மருமக உடைச்சா பொன் குடம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து அடுத்தவன் மேலே ஆசைப்பட்டுட்டானா முடிஞ்சு போச்சு. அப்படிங்கிறப்ப அவருடைய ரூட்டெல்லாம் மாறுற சமயத்தில் கணவனை வந்து ரொம்ப விமர்சிச்சுக்கிட்டே இருப்பான். ஆமாம், அதே மாதிரி தன் தேவையை வந்து அதிகமாகவே கேட்டுக்கிட்டு இருப்பான். அதன் அடிப்படையாக சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். பல குடும்பங்களில் வந்து கணவன் தான் மனைவிட்ட சண்டை போடுவான். ஆனால் இந்த மாதிரி ஒரு நோக்கத்துக்கு ஒரு பெண் வந்ததுக்கு பின்னால், கள்ள காதலி ஒரு பெண் ஈடுபட்டதுக்கு பின்னால் கணவனை வந்து ஏதாவது ஒரு வகையில் சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பான், ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்படிங்கிறப்ப அவனுக்கு மனசு நிம்மதி இருக்காது. அப்போ வந்து யோசிக்கிறோம், என்ன அது இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பேசக்கூடிய இன்றைக்கி என்ன பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கா அப்படிங்கிறத ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். அதே மாதிரி அது வேணும் இது வேணும்னு போட்டு வேணும்னே தேவைகளை அதிகப்படுத்தி சண்டை போடுவாள். அது கொஞ்சம் அந்த மாதிரி பெண்கள் கேட்கக்கூடிய சமயத்தில் ஆண்களை வந்து ரொம்ப கவனமாக இருக்கும். தேவையில்லாமல் சில பொருளை கேட்பான், நம்மளை மாட்ட வச்சுருவான் அந்த வார்த்தையில். அந்த வகையில் கவனமாக இருக்கும். அதே மாதிரி அந்த மாதிரி வந்து எல்லா வகையிலும் டைட் பண்ணுற மாதிரியே மூவ் பண்ணுவாங்க அந்த பெண்கள். அதில் வந்து ரொம்ப கவனமாக, இது வரைக்கும் அப்படி இல்லையே, லூஸாக தானே பிஹேவியர் பண்ணேன், இன்றைக்கி என்ன டைட்டாக பேசுகிற, காரணம் என்ன, அந்த மாதிரில இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு அறிகுறிகள் தெரியக்கூடிய சமயத்தில் கணவன் வந்து கொஞ்சம் பண வகையில் பொருளாதார வகையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா திடீர்னு 10 லட்சம் 20 லட்சத்தை தூக்கிட்டு ஓடக்கூடிய பெண்கள் தான் இருக்கிறாங்க. அங்கே போய் மாட்டிக்கிறாங்க கடைசியில். அப்புறம் நொந்து நூலாகி கடைசியில் நான் பல பெண்கள் இன்றைக்கி வந்து அந்த மாதிரி போகக்கூடிய பெண்கள் போலீஸில் தவறு செய்து மாட்டிக்கொள்ளுக, இல்லைன்னா தற்கொலை அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிடுறாங்க. அந்த மாதிரி நிறையா நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த மாதிரி பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தன்னை வந்து ரொம்ப அழகுபடுத்திக்குவாங்க. கணவனை விட்டும் கள்ளக்காதலனை பார்க்கக்கூடிய சமயத்தில் தன்னைத்தானே நிறைய அழகுபடுத்திக்குவாங்க. தோற்றத்தை வந்து பல மடங்கு உயர்த்துக்குவாங்க. ஆமாம், ஒருத்தர் நினச்சிட்டாங்க அப்படின்னா அப்புறம் அவனுக்கு தகுந்த மாதிரி பல விதமாக தன்னை அழகுபடுத்தினான். அது குறிப்பாக வந்து ட்ரெஸ்ஸஸ்ஸு, மற்றபடி பியூட்டி பார்லர் போகக்கூடிய ஒரு சூழல் நிறையா ஏற்பட்டு தன்னைத்தானே டிசைன் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஒரு சூழல் கள்ளக்காதல் ஏற்பட்ட பின்னால் ஒரு மனைவிக்கு ஒரு பெண்ணுக்கு வரும். அப்புறம் அந்த நெருக்கத்தை குறைச்சிக்கிட்டே வந்துடுவாங்க. நமக்கு நெருக்கத்தை குறைச்சிட்டே வந்துடுவாங்க. செல்ஃபோனில் நெருக்கம் அதிகமாகிடும். ஆகுனா சம்மந்தம் இல்லாமல் பேசுவது, ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுவது, கேட்டோம்னா எந்த ஒரு அதில் விஷயம் ஒரு இதே இருக்காது. அந்த மாதிரிலாம் நடக்கக்கூடிய சமயத்தில் என்ன பண்ணுவாங்க, இதை கண்டுபிடித்து விடுவானோ புருஷன், அது பாஸ்வேர்டை அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம், மற்றபடி வந்து இன்ஸ்டாகிராம் மற்ற ஷோவில் ஒரு குறிப்பிட்ட வீடியோ மாதிரி போட்டு அதை பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை மறைமுகமாக போடுவாங்க. வெளியே தெரிஞ்சால் புருஷனுக்கு தெரிஞ்சு போயிடும் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கிறதுனால அந்த மாதிரிலாம் மறைமுகமாக போடக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அதே மாதிரி வந்து வீட்டுக்கு அதிகமாக வரமாட்டாங்க. குழந்தை குட்டி இருந்தாலுமே கூட கள்ளக்காதல் கொண்ட பெண் வந்து வீட்டுக்கு அதிகமாக வரமாட்டான், வெளியில் அதிகமாக இருப்பான். குறிப்பாக ரெஸ்டாரண்ட்டு, டீ கடைன்னு சொல்லி போட்டு அவளுக்கு பிடித்த ஒரு ஆணோடு சுற்றி திரியக்கூடிய ஒரு சூழல். மற்றபடி வந்து நண்பர்கள் அதிகமாக இந்த மாதிரி பெண்களுக்கு இருக்கும், அதிகமாக இருக்கும். அதே மாதிரி மற்ற நபர்கள்ட்ட அதிகமாக பேசுவாங்க. கணவன்கிட்ட பேசுவதை குறைச்சிக்கிட்டே வந்துடுவாங்க. இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படும்.
அந்த குற்ற உணர்ச்சியில் தள்ளாடுவாங்க. கடைசி நேரத்தில் முட்டை விட்டு காலி பண்ணிட்டு மற்றபடி வந்து ஓடி விடுவது, ஓடுகாலி என்ற பட்டம் வாங்கி விடுவது, இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடிய சமயத்தில் அவங்களுடைய ஒரு மனோநிலை ஏற்படுது இல்லையா, அந்த குற்ற உணர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கு. அந்த குற்ற உணர்ச்சியை பல பெண்களை சாகடித்து விடும், செயல்படுத்த மாட்டார்கள். அவன் மேலேயும் இந்த மாதிரி நடந்து போச்சு, என்னடா பண்ண அப்படின்னு பார்க்கக்கூடிய சமயத்தில் திடீர்னு அப்பப்போ போய் உல்லாசமாக அவனோடு இருப்பது, கணவன் இல்லாத நேரத்தில் அவனை வீட்டுக்கு வர வைத்து தான் வீட்டிலே உல்லாசமாக இருப்பது, இதோட சில பெண்களும் போயிடுவாங்க. அது கண்டுபிடிச்சா தான் பிரச்சனை வரும். கண்டுபிடிக்கல கடைசி வரைக்கும் அப்படியே ரன் பண்ணிட்டே இருப்பான் அந்த பெண். அப்படிங்கிறப்ப அந்த குற்ற உணர்ச்சி அந்த மாதிரிலாம் நடக்கக்கூடிய சமயம் இருக்கிறனால குற்ற உணர்ச்சி அவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும். முகத்தை பார்த்தாலே தெரியும், பெரும்பாலும் அதிகபட்சம் விலகி இருப்பாங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு அறிகுறிகள் ஒரு பெண்ணுக்கு, ஒரு மனைவிக்கு, குடும்பத்தை அரசிக்கு அந்த மாதிரி ஏற்பட்டுச்சு அப்படின்னா இவர்கள் ஏதோ தவறு செய்ய போகிறார்கள், குறிப்பாக கள்ளக்காதலில் ஈடுபட்டு தன்னை விளக்க பார்க்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு உணர்வுக்கு ஒரு ஆண் வந்துடணும். இல்லை அப்படின்னா தலையில் மிளகாய் அரைச்சி துண்டை போட்டு ஆமாம் ஒரு ஆலமரத்துக்கு கீழே உட்கார வேண்டியதுதான். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.